2014 ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த மோடி கடந்த 4 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே ஆட்சிக்கு வந்த உடனடியாக காங்கிரஸ் கட்சி 526 கோடிக்கு போட்ட ஒப்பந்தத்தை மீறி விமானங்கள் வாங்குவது, தளவாடங்கள் வாங்குவது, எந்த கருவிகள் வாங்குவது என்றாலும் அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. பாதுகாப்பு துறையில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், அதற்கு நிறைய விதிகள் இருக்கிறது. உலக அளவில் டெண்டர் கோரப்படுவது, அதை முறைப்படுத்துவது, விலையை கட்டுப்படுத்துவது, தரத்தை கட்டுப்படுத்துவது என்று பல நிலைகளில் அது செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் மோடி அரசாங்கம் எந்த உத்தரவாதத்தையும், எந்த நிலைகளையும், எந்த பாதுகாப்பு காரணங்களையும் கருத்திலே கொள்ளாமல் நேரடியாக 36 விமானங்களை 526x36 என்ற அளவில் இந்த விமானங்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுவிட்டது. அது மட்டும் உலக தரம் வாய்ந்த HAL நிறுவனத்திற்கு தராமல் கான்ட்ராக்டை 12 நாட்கள் முன்னர் தொடங்கிய அம்பானி நிறுவனத்திற்கு இந்த மொத்த கான்ட்ராக்டும் வழங்கப்பட்டது. உலகத்திலே நடக்காத ஒரு கொடுமை. மோடியின் சரித்திர சாதனை 1,30,000 கோடிக்கு மத்திய அரசு எங்களுக்கு கான்ட்ராக்ட் வழங்கியிருக்கிறது என்று அம்பானி நிறுவனம் அறிக்கை விடுகிறது. இன்னும் அது பத்திரிகையில் இருக்கிறது, பதிவிலே இருக்கிறது. இத்தகைய ஊழல் மூலம் முதலிலே 41,000 கோடி ஊழல், அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த உத்தரவாதம் இல்லாமல், எந்த தொழில் தர்மம் இல்லாமல், பாதுகாப்பு சாதனங்களை உற்பத்தி செய்யும் தகுதி இல்லாமல் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது. இதுவே முதல் தடவை.